வணக்கம். ஜனவரி 7ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சர்வதேச மார்க்கெட்டில் ஆயிலுடைய விலை கீழே போயிருக்கு. மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா நாட்டிலிருந்து 50 மில்லியன் பேரல் எண்ணெயை எடுக்கிறதுக்கு முடிவு செய்திருக்கிறாரு. இது யூஎஸ்ஏக்கு வர இருக்கு. அது விற்பனை செய்வதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வெனிசுலா நாடும் அமெரிக்கா நாடும் பங்கு போட்டுக்கொள்ள போறதாக சொல்லியிருக்கிறாரு. யூஎஸ் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் க்ரூடுடைய விலை 75 சென்ட்ஸ் விழுந்திருக்கு. அதாவது 1.37% குறைவாக $56.35 இருந்தது ஒரு பேரலுக்கு. இது நம்ம காலையில் அளவில் பார்க்கும்போதுங்க. அதே போல் பிரெண்ட் க்ரூடுடைய ஃபியூச்சர்ஸ் 61 சென்ட் கீழே போயிருக்கு. அதாவது 1% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஒரு பேரலுடைய விலை $60.09. வெனிசுலா ஸ்டாக் மார்க்கெட் மறுபடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்று 50% அதிகரித்ததுன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அதிபர் கைது செய்ததற்கு பிறகு கடந்த 2 நாட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு வெனிசுலாவுடைய ஸ்டாக் மார்க்கெட். டைட்டன் கம்பெனி இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாடா நிறுவனம் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டாங்க இது. Q3 பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். டொமஸ்டிக் பிஸ்னஸ் இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு Q3ல. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இயர் ஆன் இயர் 79% அதிகரிச்சிருக்கு. வாட்ச் பிஸ்னஸ் 13%, ஐகேர் பிஸ்னஸ் 16% அதிகரித்தது. ஜுவல்லரி பிஸ்னஸ் 41% அதிகரித்தது. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்த Q3ல அவங்க புதிதாக 54 டொமஸ்டிக் ஸ்டோர்ஸை திறந்திருக்கிறாங்க. 2 இன்டர்நேஷனல் ஸ்டோர்ஸை திறந்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இப்போ கம்பெனி கைவசம் டிசம்பர் மாத இறுதியில் 3433 கடைகள் இருக்கின்ற அப்டேட் டைட்டன் கொடுத்திருக்கிறாங்க. IRB Infrastructure Trust தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அவங்க அந்த பிட்டிங்ல ஜெயிச்சிருக்காங்க. இது ஒடிசா மாநிலத்தில் ஒரு டோல் பிசினஸ்க்காகத்தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டோல் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. 20 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. டாடா பவர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டாடா பவர் ரெனியூவல் எனர்ஜி. அவங்க இந்தியாவில் பெரிய இன்காட் மற்றும் வேஃபர் மேனுஃபேக்சரிங் ஆலை ஆந்திர பிரதேஷில் அமைக்க இருக்கிறாங்க. 6675 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்காட் மற்றும் வேஃபர் எதற்கு பயன்படுத்துறாங்கன்னா, செமிகண்டக்டர் சிப்ஸ், சோலார் செல்ஸ் மற்றும் மாடியூல்ஸ் உற்பத்திக்கு ஒரு இன்புட்டா பயன்படுத்துறாங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பிடிலைட் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க பெப்பர்ஃப்ரைல வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேக்கையும் அவங்க விற்பனை செய்திருக்காங்க. டிசிசி கான்செப்ட் லிமிடெடுக்கு அவங்க கைமாறி இருக்கிறாங்க. முன்னவே அறிவித்ததாங்க, இப்போ அது முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் டிசிசி கான்செப்ட் அப்படின்றதும் லிஸ்டட் கம்பெனி தான். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கு பிறகு டிசிசி கான்செப்ட் லிமிடெட்ல பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸுடைய நிறுவனம் பிடிலைட் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2.2% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இப்போ IIFL Capital குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டிபிஜி குரூப் வந்து IIFL Capitalல கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தையில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்காங்க. ஃபேர்ஃபேக்ஸ் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியில் ஒரு ஷேருக்கு 370 400 ரூபாய்க்கு இந்த டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 385 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு IIFL Capital. எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30% ஸ்டேக் டிபிஜி குரூப் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோலில் குறைந்தபட்சம் 20% ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜிண்டால் ஸ்டீல் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஜெர்மனியை சார்ந்த தைசன் குரூப்பை வாங்க இருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக செய்தி இருந்ததுங்க. இப்போ அந்த டீல் இப்போ கிட்டத்தட்ட ஒப்பந்தத்துக்கு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிப்படியாக அவங்களுடைய பிஸ்னஸ், ஜெர்மனி தைசன் குரூப்புடைய பிஸ்னஸ் ஜிண்டால் ஸ்டீலுக்கு விற்பனை செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. IDFC First Bankக்கு நொமுரா கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 105, 85 லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதானி போர்ட்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. 1800 ரூபாய் புது டார்கெட். இப்போ 1470 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதானி போர்ட்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்பெனி Q3க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. வருவாய் இயர் ஆன் இயர் 42% அதிகரித்தது.
சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth 27% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது Q3ல அதிகரிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் உடைய வருவாய் 36% இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல அதிகரிச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட் உடைய வருவாய் 28% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய கேண்டிர் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி பிளாட்ஃபார்ம் கேண்டிர் உடைய வருவாய் வளர்ச்சி 147% இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல இருக்கு. புதிதாக 21 கல்யாண் ஷோரூம்ஸை இந்தியாவில் திறந்திருக்கிறாங்க இந்த Q3ல. ஒரு ஷோரூம் யுனைடெட் கிங்டம்ல, அப்புறம் இந்தியாவில் 14 கேண்டீர் ஸ்டோர்ஸை திறந்திருக்கிறாங்க. டிசம்பர் 31, 2025 படி பார்க்கும்போது எவ்வளவு கடைகள் இருக்குன்னு பார்க்கும்போது 318 கல்யாண் ஸ்டோர்ஸ் இந்தியாவில், 38 கடைகள் மிடில் ஈஸ்டில், 2 யூஎஸ்ஏல, 1 யூகேல, அப்புறம் 110 கேண்டீர் அவுட்லெட்ஸை நடத்துகிறாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. சென்கோ கோல்டும் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 12% அதிகரித்ததுன்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்பெனி Q3க்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். Q3ல சேல்ஸ் மற்றும் வருவாய் 51% இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் பிசினஸ் growth 49% அதிகரித்தது. சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth 39% இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல அதிகரிச்சிருக்கு இந்த Q3ல. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சிட்டி தொடர்ந்து ஹை கன்விக்ஷன் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9600, முன்ன சொன்னது 9330, இப்போ அது 9600 உயர்த்தி இருக்கிறாங்க சிட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. JPMorgan டாடா டெக்னாலஜிஸ் மற்றும் டாடா எலக்ஸி உடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன இருந்தது அண்டர் வெயிட், இப்போ அப்கிரேடுக்கு பிறகு நியூட்ரலாக உயர்த்திருக்காங்க இரண்டுத்துக்குமே, டாடா டெக்னாலஜிஸ் மற்றும் டாடா எலக்ஸிக்கு. டாடா டெக்னாலஜிஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் வந்து 710, முன்ன சொன்னது 570, புது டார்கெட் 710. டாடா எலக்ஸிக்கு அவங்க முன்ன சொன்ன டார்கெட் 4000, புது டார்கெட் 4800. டாடா கேபிட்டல் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல் நம்ம முன்னே இந்த செய்தியை பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு ரிமைண்டர். இன்னைக்கு சில ஷேர்ஸ் லாக்இன்ல இருக்கிறது வந்து வெளியே வருது. 2573 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வந்து இந்த லாக்இன்லேருந்து வெளியே வருது. எண்ணிக்கையில் பார்க்கும்போது 71.2 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒட்டுமொத்த ஈக்விட்டியில் அது 2% லாக்இன்லேருந்து வெளியே வருதுன்ற தகவல் சிஎன்பிசி டிவி 18ல கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க ஜெஃப்ரீஸ். ஜியோடைய IPO தான் ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் 2026ன்னு கருதுறாங்க ஜெஃப்ரீஸ். பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுக்குறாங்க. புது டார்கெட் 1830, பழைய டார்கெட் 1785. டாமினோஸ் பிஸா, ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ், டாமினோஸ் பிஸா இந்தியாவில் நடத்தக்கூடிய நிறுவனம் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். அவங்க Q3க்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2439 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ growth வந்து இந்த நடப்பு நிதியாண்டில் இந்த குவார்ட்டர் தான் குறைவாக இருந்திருக்கு. அதாவது Q1, Q2, Q3 பார்க்கும்போது Q3 தான் குறைவாக வளர்ச்சி பார்த்துருக்கு ரெவென்யூ வளர்ச்சி. Q1ல Q2ல எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது Q1ல ரெவென்யூ growth வந்து 17% இருந்தது. Q2ல ரெவென்யூ growth கிட்டத்தட்ட 20% இருந்தது. இது ஏன் சொல்லி காட்டுறாங்கன்னா, ஜிஎஸ்டி ரேட் கட் வந்ததற்கு பிறகும் அவங்களுடைய சேல்ஸ் அதிகரிக்கல அல்லது ரெவென்யூ growth அதிகரிக்கலன்றதான் அவங்க சுட்டி காட்டுறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து சீஸ், சாஸ் போன்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதெல்லாமே இந்த பிஸா கம்பெனிக்கு அது ஒரு இன்புட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே குறைக்கப்பட்டதற்கு பிறகும் அவங்களுடைய வருவாய் பெரிய வளர்ச்சி பார்க்கலன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு கடைகள் வைத்திருக்கிறாங்க இந்த டிசம்பர் குவார்ட்டர் முடிவுலன்னு பார்க்கும்போது புதிதாக 114 கடைகள் அவங்க சேர்த்திருக்கிறாங்க இந்த Q3ல. ஒட்டு மொத்தமாக 3594 கடைகள் வைத்திருக்கிறாங்க ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். மோத்திலால் ஓஸ்வால் 4 கன்சியூமர் ப்ராசஸ்டு ஃபுட் ஸ்டாக்ஸ்க்கு கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்துடலாம். பிகாஜி ஃபுட்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கவரேஜ் இனிஷியேட் பண்ணி பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 900, இப்போ 717 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோபால் ஸ்நாக்ஸ்க்கு பை ரேட்டிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 400, 366 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோபால் ஸ்நாக்ஸ். பிரதாப் ஸ்நாக்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1500, இப்போ 1200 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரதாப் ஸ்நாக்ஸ். மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 280, இப்போ 235 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மறுபடியும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க. நம்ம காலையில் வீடியோலேயே செய்தி பார்த்துருந்தோம். இது மார்க்கெட் கப்ளிங் குறித்து அவங்க மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. சிஇஆர்சிக்கு அகேன்ஸ்டாக தான் மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க அப்பெல்லட் ட்ரிபியூனலில். ஸோ சிஇஆர்சிக்கு எதிராக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிஇஆர்சி அதிகாரிகள் வந்து அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க ட்ரேட் பண்ணி லாபம் பார்த்துருக்காங்க, சட்டவிரோதமாக லாபம் பார்த்துருக்காங்கன்றையும் அவங்க குற்றச்சாட்டாக வைத்திருந்தாங்க. இப்போ அந்த அப்பெல்லட் ட்ரிபியூனலில் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, இன்னைக்கும் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். அதே போல் மற்றொரு நிறுவனம் எம்வி ஃபோட்டோ வோல்டாயிக் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, இன்றைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 2 நாட்களில் 17% அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. நாமளும் நேற்று செய்தி பார்த்துருந்தாங்க. என்ன காரணம்ன்றது தெரியல, ஆனால் ஜெஃப்ரீஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 320, இந்த செய்தி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஸோ எம்வி ஃபோட்டோ வோல்டாயிக்கும் கடந்த 2 நாட்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.